வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லட்சுமணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 24ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. ஸோ இப்போ பார்க்கும்போது எப்போதும் சொல்கிற ஒரே விஷயம்தான், லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட. உதாரணம் சொல்ல போனோம்னா, மகர லக்னம் விருச்சிக ராசியாக இருந்தால் விருச்சிக ராசிக்கு பலன் பார்ப்பதை விட மகர லக்னம் வந்து மகர ராசிக்குரிய பலன் உதாரணம் சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ அந்த பலன்களை பார்க்கும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். அதே நேரத்தில் வந்து என்ன தசா, என்ன புத்தி, என்ன அந்தரம் நடக்குதுங்கிறதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு அதையும் லிங்க் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மிதனராசி. ஸோ மிதனராசிக்கு வந்து உங்களுக்கு ராசியிலே செவ்வாய் இருக்கிற, செவ்வாய் வந்து 6ஆம் அதிபதி, 6-11ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது வேலை சம்பந்தமான விஷயங்கள் ஒரு நல்ல ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள்லாம் வந்து உங்களுக்கு தேடி வரும். ஸோ சிறப்பான விஷயங்கள், நல்ல விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் அண்ணனுக்கும் உங்களுக்கும் நிறைய ஒரு மனஸ்தாபங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் இப்போ வந்து அந்த மனஸ்தாபம் நீங்கள் ஓரளவுக்கு வந்து பேசுகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ஆம் அதிபதி. ஸோ 2ஆம் அதிபதிக்கு வந்து சந்திரனும் போது அது வந்து நல்ல ஒரு ரீதியில் தான் போய்ட்டு ஒன்றும் பெரிய ப்ராப்ளங்களோ எதுவுமே இருக்காது. நல்ல பொருளாதாரத்திலும் சரி அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 3ஆம் அதிபதியான சூரியன், 3ஆம் அதிபதி சூரியன் வந்து 11இல் உங்களுக்கு சூரியன் ராக இருக்கும்போது கொஞ்சம் இளைய சகோதர சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவர்கிட்ட வந்து கொஞ்சம் வழக்குகள், கொஞ்சம் பேசுகிறது, கொஞ்சம் சண்டை சச்சரவு வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா சூரியன் ராகுங்கிற போது யாரை ரொம்ப மேஜராக பாதிக்கும் போது மிதுன லக்னமாக இருந்து சூரிய திசை புத்தி அந்தரம் நடக்கணும், கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதே நேரத்தில் வந்து வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு யாருக்கு ரொம்ப நல்லா இருக்கணும், மிதுன லக்னமாக இருந்து செவ்வாய் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்காதவர்கள் வேலை கிடைக்கும், பணம் கேட்டவங்களுக்கு பணம் கேட்ட இடத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ மற்றபடி வந்து மிதுன லக்னமாக சூரிய திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க லாபங்கள் நிறைய வரதாக இருந்தாலும் உங்களது முயற்சிகளில் இருந்து சின்ன பயங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. 4ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வக்கரமாக 11இல் இருக்கும்போது உங்களது லாபங்கள் வீடு சார்ந்த விஷயங்கள், தாயார் சம்பந்தமான விஷயங்கள்லாம் வந்து நல்ல லாபங்கள் கிடைக்கும்னு நினச்சிட்டு இருந்தது கொஞ்சம் டிலேடாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. இது யாருக்கு மேஜராக கிடைக்கணும் போது மிதுன லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அதனால கண்டிப்பாக நடக்குங்க. 5ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 12இல் இருக்கும்போது குழந்தைகள் சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க. குழந்தைகள் கலைஞர்களுக்கு வந்து நிறைய ட்ராவல் இருக்கும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும். 10ஆவதுலாம் எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு, அதனால் படிப்பு சம்மந்தமான விஷயங்களை பற்றி எந்த வித கவலையும் இல்லை. ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாராச்சும் வெளிநாடு சென்று படிக்கணுங்கிறவங்களுக்கு அந்த முயற்சிகள் பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து ராசியிலே இருக்கும்போது பகைவர்கள் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யார்ட்டையாச்சும் பேசும்போதோ பழகும்போதோ தாயார் சம்மந்தமாக, அதாவது கொஞ்சம் வாக்குவாதங்கள் வழக்குகள் வருவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இது யாருக்கு நடக்கணும் போது இது லக்னமாக இருந்து செவ்வாய் திசை புத்தி அந்த கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. 7ஆம் அதிபதி 11இல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைப்பதற்கான வாய்ப்பு, அதனால் வந்து நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மனைவி சார்ந்த விஷயங்களையும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லாபங்கள், நல்ல ஒரு எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. ஸோ இது யாருக்கு நடக்கணும் போது மிதுன லக்னமாகிறது குரு திசை புத்தி அந்தரம் நடக்கும், நல்ல லாபங்கள், நல்ல வெற்றிகளுக்கு உங்களுக்காக காத்திருக்கு. 8ஆம் அதிபதியான சனி வந்து 9இல் இருக்கும்போது தந்தைக்கும் உங்களுக்கு நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வர்றதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்பா செயல்பாடுகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு மனக்குறை இருக்கும். ஸோ என்ன பண்ணுறது எது பண்ண தெரியலையே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மேற்படிப்பு, இதை விட வந்து பெரிய படிப்பு படிக்கணும், மாஸ்டர் டிகிரி பண்ணணுங்கிறவங்களுக்குலாம் வந்து நிறைய குழப்பங்கள், ஒரு சஞ்சலங்கள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இது யாருக்கு நடக்கணும் போது மிதுன லக்னமாக இருந்து சனி திசை புத்தி அந்தரம் நடக்கணும், கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. 10ஆம் அதிபதி ஆனால் குரு வந்து 11இல் இருக்கும்போது தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான சிறப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் நிறைய கிரகங்கள் கூட்டணியாக 11இல் இருக்கும்போது சின்ன குழப்பங்கள் வந்து போகிறதும் தவிர்க்க முடியாதுங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்குது. அது மிதுன லக்னமாக இருந்து ராகு திசை புத்தி அந்தரம் நடக்கும், சூரிய திசை புத்தி அந்தரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மேலதிகாரிகள், அப்பா சம்பந்தமான உறவுகள்லாம் வந்து கொஞ்சம் வந்து நமக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் கிளாஷஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்குது. ஸோ எல்லாமே சிறப்பு தான். என்னை பொறுத்தவரை ஒரு முயற்சிங்கிறது வந்து தெய்வ பலத்தோடு செய்யும்போது அது கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றியாக அமைவதற்கான வாய்ப்பாக இருக்குது. டெய்லி வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். எப்படி சாப்பாடு முக்கியம், தூக்கம் முக்கியமோ அது மாதிரி பிரார்த்தனை ரொம்ப முக்கியங்க. ஸோ பிரார்த்தனை பண்ணும்போது நம்ம அடுத்த லெவல் போகிறது வந்து ஒரு மேஜிக் மாதிரி நடக்கும். சிறப்பான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்குங்க. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக் என்னென்னு பார்ப்போம். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நமது ஜாதகம், ஸோ நம்ம ஜனகால ஜாதகத்தில் சார் நான் எது பண்ணாலும் நான் எஸ்கேப் ஆகி வரணும் சார் வந்து இருக்கிறது நிறைய பேரோட கேள்வியாக இருக்கும். ஏன்னா வந்து நம்மளை காக்குகிற ஒரு விஷயம் வந்து ஜாதகத்தில் கண்டிப்பாக ஒன்று இருக்குங்க. ஸோ அது பேர் வந்து கர்ணநாதன் சொல்லுவோம். ஸோ ஒரு கர்ணநாதன் ஒரு ஜாதகத்தில் ரொம்ப மெயினான விஷயம். அந்த கர்ணநாதனை நம்ம வந்து பிடிச்சிட்டோம்னு வைங்களேன்,
அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து லைஃப்பில் வந்து எப்பேற்பட்ட ஒரு மோசமான திசை இருந்தாலும் சரி, மோசமான ஒரு காலகட்டத்தில் நம்ம இருந்தாலும் நம்மை காப்பாற்றி நம்மளை வந்து ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸாக இருந்து காப்பாற்றுற விஷயம் வந்து கருணாநாதன். அது வந்து நம்ம வந்து மனதார வந்து பிரார்த்தனை பண்ணும்போது கருணாநாதன்கிற ஒரு விஷயம் சிறப்பாக வேலை செய்யுங்க. ஸோ அதனால் வந்து உங்கள் ஜாதகத்தில் கருணாநாதன் எப்போ வருதோ ஸோ அதை வச்சு பேஸ் பண்ணி தான் நீங்கள் விஷயங்கள் பண்ணும்போது ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ கருணாநாதன் எப்படி இருக்குங்கிறது வந்து உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள். ஏன்னா வந்து அந்த கர்ணம்னு போட்டிருக்கோம். ஸோ அந்த கருணாநாதன் வந்து சப்போஸ் வந்து ஒரு மகாலட்சுமி வரலாம். ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு கர்ணத்துக்கும் ஒவ்வொரு இது வருதுன்னு வச்சுக்கோங்க. உங்களோட ஜாதகத்தை போய் போட்டு பார்த்தீங்கன்னா அதிலே இருக்கும் கர்ணன் என்னன்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுளில் போய் கர்ணநாதன் போட்டிங்கன்னா அதே வரும். ஸோ அதனால் வந்து யார் கர்ணநாதன்றதை தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் ஜாதக ரீதியாக உங்களுக்கும் சரி உங்கள் குடும்பத்தாருக்கும் சரி அதை வச்சுக்கிட்டு அதோடைய மூல மந்திரங்கள் உதாரணம் சொல்ல போனோம்னா இப்போது மகாலட்சுமி வந்து சில பேருக்கும் ஜேஷ்டா தேவி வந்து மூலமந்திரமாக அந்த கர்ணநாதனாக வரும். ஸோ அந்த ஜேஷ்டா தேவினா ஒன்று மகாலட்சுமி தான். மகாலட்சுமி அடுத்த இதுதான் ஜேஷ்டா தேவி. ஸோ ஜேஷ்டா தேவி வந்து ஜேஷ்டா தேவி காயத்ரி வந்து நீங்கள் வந்து மந்திரத்தை உச்சாடனம் பண்ணலாம். அது வந்து டெய்லி வந்து ஒரு 100 முறையோ இல்லை ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6 முறையோ சொல்லிட்டு வாங்க. முக்கியமான ஒரு விஷயங்கள் போகும்போது ஒரு கையெழுத்து போடுறோம் ஒரு அக்ரிமெண்ட்டில். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதை ஜபம் பண்ணும்போது அற்புதமான பலன்கள்லாம் கிடைக்கும். நமக்கு சுற்றி வந்து ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸ் மாதிரி இது ஒர்க் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக கருணாநாதங்கிறது வந்து வாழ்க்கையில் வந்து எல்லாருமே கடைபிடிக்கணும். ஸோ முக்கியமான விஷயம் ஒரு பிரயாணம் போகிறோம்னா கூட கருணாநாதன் நினச்சி அந்த மந்திரத்தை ஒரு 6 முறை சொல்லிட்டு போகும்போது அற்புதமான பலன்கள். நம்ம எங்கே போனாலும் வந்து நம்மளை வந்து அப்படியே அலைக்காக நம்மளை வந்து ஒரு செக்யூரிட்டியாக கொண்டு போகிற விஷயங்களும் கண்டிப்பாக நடக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் கருணாநாதனை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ சிறப்பான வாரமாக இந்த வாரம் மட்டுமில்லை வருகின்ற எல்லா வாரமாக அமையணும்னு சொல்லிட்டு உங்களது விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.